நம் அனைவரின் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரியவராய் தன்னுடைய பொதுநல சிந்தனையாலும் சீர்திருத்த கருத்துக்களாலும் அச்சமில்லாத செயல்பாட்டாலும் திராவிட இனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் உலக அரங்கினில் ஒரு தனி இடத்தினை பெற்று தந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழருக்கு மட்டும் தந்தை அல்ல, திராவிட இனத்திற்கே தந்தை அவர். நவீன இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட சிந்தனை சிற்பிகளுக்கெல்லாம் தலைமையானவர் அவர். வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன் என்று நாம் இன்றும் அன்போடு அழைக்கும் தந்தை பெரியார் தமிழகத்தில் தோன்றியிருக்காவிட்டால் தமிழகத்தின் சரித்திரம் 20ஆம் நூற்றாண்டை சந்திக்காமல் 19வது நூற்றாண்டிலேயே பின்தங்கியிருந்திருக்கக்கூடிய வரலாற்று அபாயம் நிகழ்ந்திருக்கும். எவருக்கும் அஞ்சாத சமுதாய சீர்திருத்த சிந்தனைகள், புரட்சிகரமான கருத்துக்கள், ஆணித்தரமான வாதத்திறமை, மனிதாபிமானமிக்க செயல்கள், இவற்றின் மொத்த உருவம்தான் தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் என்ற ஒரு தனி மனிதரும் அவர் தோற்றுவித்த சுயமரியாதை இயக்கமும் தமிழ்நாட்டில் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்நாடு இன்று தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. தமிழ் இனம் இன்று தரணியெங்கும் புகழ் பெற்றிருக்க முடியாது. தந்தை பெரியார் ஒரு சகாப்தம். என்னுடைய பார்வையில் தந்தை பெரியார் 20ஆம் நூற்றாண்டிற்கு தமிழகம் தந்த ஈடு இணையற்ற சிந்தனை சிற்பி, தத்துவ ஞானி, அறிவுலக மேதை என்று நான் ஆணித்தரமாக கூறுவேன். கிரேக்க ஞானி சோக்ரட்டிஸ், சீனத்து கன்ஃபியூசியஸ், பிரான்ஸ் தேசத்து சிந்தனை சிற்பி ஜீன் பால் சார்த்ரே போன்ற தலை சிறந்த தத்துவ மேதைகளின் வரிசையில் வைத்து போற்றத்தக்கவர் தந்தை பெரியார் என்பது என்னுடைய தெளிவான கருத்தாகும். இவர்கள் அனைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அவருக்குண்டு. தத்துவ மேதைகள் எத்தனையோ பேர் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கலாம், நூல் வடிவத்தில் விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் தந்தை பெரியார் தனது புரட்சிகரமான சமுதாய சிந்தனைகள் என்றென்றும் நிலைத்திருக்க ஒரு மாபெரும் சமுதாய இயக்கத்தையும் ஏற்படுத்தி தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார். அந்த பெருமை உலகத்தில் வேறு எந்த தத்துவ மேதைக்கும் இல்லை என்றால் அது மிகையாகாது. தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் விளைவாக தமிழகம் பழமைவாதத்திலிருந்து விழித்தெழுந்தது, பகுத்தறிவு சிலிர்த்தெழுந்தது. இன்றைக்கு புதிய சிந்தனைகளின் நங்கூரமாய், புதுமை கருத்துக்களின் புகலிடமாய், உயர்ந்த நாகரிகத்தின் உறைவிடமாய் தமிழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்புகள் அனைத்தையும் பெற்றதற்காக தமிழகமும் தமிழ் இனமும் என்றென்றும் தந்தை பெரியாருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. பெரியாரின் சிந்தனைகள் இன்று புதிய பரிமாணங்களை பெற்றிருக்கின்றன. அவர் நாட்டின் விடுதலையை பற்றி பேசியிருக்கிறார். தமிழ் இனம் தனது தனித்துவத்தை நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தை பற்றி கூறியிருக்கிறார். தமிழக மக்களின் சிந்தனை அறிவுபூர்வமானதாகவும் அறிவியல் கண்ணோட்டம் கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என உணர்த்தியிருக்கிறார். சமுதாயத்தின் தீமைகளை அகற்றச் சொன்னவர் ஆன்மீகத்தில் நிலவி வந்த போலித்தன்மையையும் ஆடம்பரம் என்ற அழுக்கையும் ஒழிக்கச் சொன்னார். இவை அனைத்திற்கும் மேலாக பெண் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்ணுரிமை இயக்கத்திற்கு வித்திட்டு தமிழ் சமுதாயத்தில் பெண்களின் நிலை உயர பாடுபட்டார். கள் உண்பதால் சுய நினைவும் சுயமரியாதையும் இழந்து மனிதன் அறியாமையில் உழலும் நிலையை மாற்ற எண்ணினார் பெரியார். ஒதுக்கப்பட்டவர்களும் ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவனை வழிபட வைக்கம் வீரராக உருவெடுத்தார். மூட பழக்க வழக்கங்களை எள்ளி நகையாடினார். தமிழ் மொழியின் சிறப்புகளை உலகோருக்கு உணர்த்த எண்ணினார். அதற்காக அயல் நாட்டவரும் தமிழ் மொழியை விரைந்து கற்க ஏதுவாக தமிழ் மொழியில் எழுத்து சீர்திருத்தத்தை புகுத்தினார். பெண் கல்வியின் மகத்துவத்தை பெண்களே உணரச் செய்ய வேண்டும் என எண்ணினார். அதன் பொருட்டு தாமே ஏற்படுத்திய அறக்கட்டளை வாயிலாக பெண் கல்வி வளர்ச்சிக்கு பல நிறுவனங்களை ஏற்படுத்தி தமிழகத்தில் பெண் கல்வியின் முன்னோடி என்ற தனி பெரும் புகழை பெற்றார்.
தந்தை பெரியாரின் செயல்திறன் எவ்வளவு தீவிரமானது, எவ்வளவு எழுச்சி மிக்கது என்பதற்கு இவையெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழுவதை நாம் நன்கு அறிய முடிகிறது.